1993ல நீங்க இன்ஃபோசிஸ் கம்பெனியோட 100 ஷேர் மட்டும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்ககிட்ட 1,00,000 ஷேர்ஸுக்கும் அதிகமா இருந்திருக்கும். இதுக்கு காரணம் போனஸ் இஷ்யூ. இப்போ ஒரு கம்பெனி 1:1 போனஸ் அறிவிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். உங்ககிட்ட 100 ஷேர் இருந்தா கம்பெனி எக்ஸ்ட்ராவா ஒரு 100 ஷேர் ஃப்ரீயா கொடுப்பாங்க. இப்போ உங்ககிட்ட மொத்தம் 200 ஷேர்ஸ் இருக்கும். ஆனா இங்க தான் ஒரு பெரிய கணக்கு இருக்கு. போனஸ் அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கு ஷேரோட விலை 2000 ரூபான்னு இருந்துச்சு அப்படின்னா போனஸ்க்கு அப்புறம் அந்த விலை பாதியா குறைஞ்சு 1000 ரூபாயா மாறிடும். ஸோ முதல்ல 100 ஷேர் 2000 ரூபாய் 2 லட்சம், இப்போ 200 ஷேர் 1000 ரூபாய் அதே 2 லட்சம் தான். அப்போ இதுல என்ன லாபம்னு கேக்குறீங்களா? விலை குறைஞ்சதுனால புதுசா வர முதலீட்டாளர்கள் அதிகமா வாங்க ஆரம்பிப்பாங்க. இதனால கம்பெனியோட லிக்விடிட்டி அதிகமாகும். காலப்போக்கில் விலை ஏறும்போது நமக்கு லாபம் பல மடங்கா பெருகும். முக்கியமான விஷயம் என்னன்னா, கம்பெனி லாபத்துல இருந்தா மட்டும்தான் இந்த போனஸ் நமக்கு உண்மையாவே லாபத்தை தரும். நஷ்டத்துல போற கம்பெனி போனஸ் கொடுத்தா அது வெறும் கண் துடைப்பு தான். அதனால கம்பெனியோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை செக் பண்ணுங்க. இதே போல ஸ்டாக் மார்க்கெட்டை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுடைய கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க.